பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தயிர். நபிபெருமானார் தயிரையும் வெண்ணெயையும் கூட பயன்படுத்தி வந்துள்ளார்கள். தயிரும் நோயை உண்டாக்கும், அக்ரூட்டு நோயை உண்டாக்கும். ஆனால் இரண்டும் ஒன்றாய் வயிற்றுக்குள் புகுந்துவிட்டால் ஒன்றுக்கொன்று பரிகாரமாகி உடல் நலம் உண்டாகும் என்று நபிபெருமானார் அருளிய இப்னு அப்பாஸ் அலி அறிவித்துள்ளார்கள். இந்த ஹதீஸை பற்றி வைத்திய நிபுணர்களிடமே சர்ச்சைகள் கிளம்பியதுண்டு. ஆனால் இதில் சொல்லப்பட்ட விஷயம் அனுபவத்தில் சரியாகவே இருக்கிறது. தயிரில் குளுமையையும் குளிர்ச்சியும் உண்டு. அதே போல் அக்ரூட்டில் உஷ்ணமும் வறட்சியும் உண்டு. எனவே இந்த இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் இரண்டும் சரிசமமான நிலைக்கு வந்து உடலுக்கு நலமளிக்கும். தயிரின் குளுமை அக்ரூட்டின் உஷ்ணமும், அக்ரூட்டின் உஷ்ணத்தை தயிரின் குளுமையும் தனித்து கண்டிப்பதோடு அக்ரூட்டின் வறட்சியை தயிரின் குளிர்ச்சி தனித்து சமமாக செய்து விடுகிறது.